இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி. இந்த பெருந்தொற்று காலத்திலும் எங்களை எம்மட்டமாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். இந்த காணொளி காட்சியின் மூலமாக கர்த்தாவே, என்று அநேகர் உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக கூடி அமர்ந்திருக்கக்கூடும். தேவரீர், ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் நீடித்திருக்கட்டும். மாத்திரமல்ல ஆண்டவரே, பேசுகிற உமது அடியாரை மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படுவீராக. அவன் மூலமாக நீர் பேசுவதை கர்த்தாவை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமுள்ளவைகளாகவும் அதை நாங்கள் கடைபிடித்து வாழவும் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய எல்லா சவால்களிலும் தேவரீர் எங்களை கிருபையாய் வழிநடத்துமாறு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Stand up for Jesus, ye soldiers of the cross. Lift high his royal banner, it must not suffer loss. From victory unto victory, his army shall he lead, till every foe is vanquished, and Christ is Lord indeed. Stand up for Jesus, the trumpet call obey. Forth to the mighty conflict in this his glorious day. Ye that are his now serve him against unnumbered foes. Let courage rise with danger, and strength to strength oppose. Stand up for Jesus, stand in his strength alone. The arm of flesh will fail you, ye dare not trust your own. Put on the gospel armor, and watching unto prayer. Where duty calls or danger, be never wanting there. Stand up for Jesus, the strife will not be long. This day the noise of battle, the next the victor's song. To him that overcometh, a crown of life shall be. He with the King of glory shall reign eternally. Stand up, stand up, stand up.
இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை மற்றும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ செய்தியா நான் உங்களோட ஷேர் பண்ண போறது about choices. Life is full of choices. இந்த சாய்ஸ்ன்றது நமக்கு நேத்து இன்னைக்குல இருந்து மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணும்போது ஏதேன் தோட்டத்திலே இந்த சாய்ஸ் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? கடவுள் எல்லா நல்லதையும் கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதையும் அவங்க கிட்ட கிளியராக சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களால அந்த கரெக்டான சாய்ஸை சூஸ் பண்ண முடியாமல் தப்பான ஒரு ஒரு காரியத்தை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கு, பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்குது. சரி, அது இருக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி பெரிய சாய்ஸ் இருக்கு? எல்லாத்துலேயுமே சாய்ஸஸ் தான் இல்லையா? நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்து, நம்ம உடுக்கிற ட்ரெஸ்லேருந்து, நம்ம படிக்க போகிற காரியங்கள்லேருந்து, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எல்லாத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது? சாய்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த கரெக்டான சாய்ஸஸ் அது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாய்ஸை பற்றி பேசும்போதே முதலாவது நமக்கு ஒரு வசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எது தெரியுமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜோஷுவா கரெக்டான ஒரு சாய்ஸை அந்த இடத்துல அவர் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய ஜனங்கள் எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுறாரு. அந்த ஜனங்களை மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. கடைசியில் அவரோட அந்த வார்த்தையினால அவரோட அந்த சாய்ஸ், அவர் எடுத்துக்கொண்ட அந்த சாய்ஸ் தேவனே நாங்கள் சேவிப்போம், நாங்கள் குடும்பமாக நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு அவர் அங்கே அந்த ஒரு வைராக்கியமாக எடுத்த அந்த சாய்ஸ் அங்கிருந்து அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு முதலாவது நம்மளோட சாய்ஸ் கர்த்தரையே சேவிப்பது தான் நம்மளோட முதலாவது சாய்ஸ். அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சாய்ஸ்லையும் நம்ம ஃபெயில் ஆகி போக போகிறதே கிடையாது. இதுக்கு ஆதாரமாக தான் இன்னைக்கு நான் 2 கேரக்டர்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வேதத்தில் அநேக கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் அவங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணி அவங்களோட கான்சிக்வன்சஸ் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நான் இந்த மெசேஜை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். டேக்கிங் டெசிஷன்ஸ். இப்போ இதை குறித்து நான் உங்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு முதலாளி ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலை சொன்னார். என்ன வேலைன்னா, ஒரு மரத்தை வெட்டணும்.
அதுக்கு அவர் கொடுத்த ஒரு நேரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீ அந்த மரத்தை ஒரு நாளுக்குள்ள நீ வெட்டி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா வெட்டி ஒரு ஹாஃப் டேல என்ன பண்ணிட்டாருன்னா அதை வெட்டி முடிச்சிட்டாரு. அப்போ அந்த முதலாளி வந்து இன்னொரு நாள் அதே ஆளை கூப்பிட்டு, நீ எனக்கு இந்த 4 செவுத்தையும் நீ வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். நான் இதுக்கு உனக்கு கொடுக்குற அவகாசம் வந்து 2 நாள் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த 4 பெரிய செவுத்தையும் வந்து அழகா பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த முதலாளிக்கு ஒரே ஆச்சரியம், அப்பா இவ்வளோ ஃபாஸ்டா இவன் வேலை செய்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு. 3வதா ஒரு வேலை குடுத்தாரு. இங்க பாரு, இங்க நெறைய உருளைக்கிழங்கு இருக்கு மூட்டையில. நீ அத வந்து 3ஆ வந்து பிரிச்சு வைக்கணும். நல்ல குவாலிட்டி வைஸ் நீ வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கு நான் உனக்கு குடுக்குறது வந்து 1 நாள் குடுக்குறேன். 1 நாள் ஃபுல்லா நீ இந்த வேலைய எனக்கு முடிச்சு குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது பார்த்தா, அவர் இந்த உருளைக்கிழங்க பிரிக்கிற குவாலிட்டி வைஸ் பிரிக்கிற வேலைய வந்து ஆரம்பிக்காமலே உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அந்த முதலாளிக்கு ஒரே சந்தேகம். என்ன இவ்ளோ டஃப்பான வேலையெல்லாம் குடுத்தோம். அது வந்து குடுத்த நேரத்துல இருந்து பாதி நேரத்துல முடிச்சுட்டாரு. ஆனா இந்த இவ்ளோ சுலபமான ஒரு வேலைய இன்னும் துவங்காமலே இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி அது குறிச்சு என்னன்னு கேட்கும்போது தான் அந்த ஊழியக்காரன் சொன்னான். ஆ, எனக்கு வந்து நீங்க குடுத்த வேலையெல்லாம் சுறுசுறுப்பா செய்ய தெரியும். ஆனா இது வந்து என்னால எப்படி யோசிச்சு அதை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. இப்படிதான் நம்ம கூட டிசைட் பண்ணணும்னும்போது ஒரு தடுமாற்றம் வருது. மத்த எந்த வேலைனாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த சாய்ஸஸ்ல டெசிஷன் எடுத்து செய்யற வேலை தான் வந்து வெரி சேலஞ்சிங். இது எப்படி பீப்புள் யூசுவலா அதை எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, கொஞ்சம் பேர் வந்து அவசர அவசரமா டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. அதே கொஞ்சம் பேர் பார்த்தாங்கன்னா பொறுமையா டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலைய டோட்டலா ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வேண்டிய நேரம் எடுத்து டிசைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய பிலீவர்ஸா இருக்கிற நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் பார்க்கலாமா? இப்போ வேதத்துல இருந்து ஒரு கேரக்டர் லோத்து, அவரு என்ன முடிவு எடுத்தாரு? அவருக்கு வந்து ஒரு 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 சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? அவரும் ஆபிரகாமும் 2 பக்கமா பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்துச்சு அவருக்கு. அப்போ ஆபிரகாம் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸை வந்து லோத்திட்ட கொடுக்கும்போது, லோத் என்ன பண்ணினாரு? அவருக்கு தேவையான ஒரு இடத்த வந்து அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுல என்ன அவரோட டெசிஷன்ஸ்ல அவரோட சாய்ஸ்ல என்ன தப்பு இருந்துச்சு? He did not consult God. முதலாவது அவர் கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கவே இல்லை. அவர் எதை சூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கவே இல்லை. அண்ட் he chose for himself. அவருக்கு எது பிடிச்சதோ அதை தான் என்ன பண்ணாரு? அவர் சூஸ் பண்ணாரு. அவருடைய இருதயத்துல எப்படி ஒரு ஆசை இருந்துச்சோ அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி அவருக்கு அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணாரு. அவருக்கு எப்படி அந்த ஆசை இருந்துச்சு? அது அந்த அப்பியரன்ஸ், அந்த இடத்தோட அழகு, அந்த அழகுனால கவரப்பட்டார். அவரோட கண்களுக்கு இச்சையான ஒரு இடத்த வந்து அவர் சூஸ் பண்ணினாரு இல்லையா? அப்ப அதுதான் அவர் வந்து டிசைட் பண்ணி அவருக்குன்னு எடுத்துக்கொண்ட ஒரு இடம் அது இல்லையா? சரி, அதனால அவர் என்னென்ன கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணாரு, பின் விளைவுகள் என்னென்ன அவர் ஃபேஸ் பண்ணாரு? அவர் வந்து ஒரு தப்பான இடத்த சூஸ் பண்ணிட்டாரு. தப்பான ஜனங்களை குடியிருக்கிற இடத்துல போய் இவர் குடியிருக்கிறதுக்கு அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இதனால நமக்கு அந்த எல்லாரும் அந்த சரித்திரம் தெரிஞ்சதுனால நான் ஃபுல்லாக நான் இப்போ சொல்ல முடியல. அவர் வந்து கடைசி அந்த அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது அவரோட அன்பான மனைவியை வந்து இழந்துட்டாரு இல்லையா? அது மட்டும் இல்ல, அவர் கடைசியில அவரை எத்தனையோ வந்து அங்க ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா அவரோட 2 பிள்ளைங்களோட தன்னுடைய லைஃப்பை மட்டும் அவர்னால என்ன பண்ண முடிஞ்சது? சேவ் பண்ணிக்க முடிஞ்சது இல்லையா? அது அடுத்ததா என்னாச்சுன்னா, அவர் வந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு நல்ல பெட்டரான ஒரு ஊருக்கு அவர்னால போக முடியல. கடைசிக்கு எங்க போயிருந்தாரு? அந்த 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 டிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு மலையில போய் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. 2 பொண்ணுங்களோட ஒரு கேவ்ல, ஒரு குகையில தான் அவருடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்த சந்ததிகள் பார்த்தீங்கன்னா 2 சந்ததி உருவாக்குறதுக்கு அவர் காரணமா இருந்தாரு. அந்த 2 சந்ததியும் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரம எதிரிகளா இருக்கிற மாதிரியான ஒரு சந்ததிகளை தான் அவர் வந்து அவர்னால உருவாக்க முடிஞ்சது. ஒரு ஒரு அருவருப்பான ஒரு ஃபியூச்சரை தான் அவங்க வந்து சந்திக்க வேண்டி இருந்தது. யாருக்கு? லோத்துக்கு. எல்லாம் இத்தனையும் எதனால வந்தது? அவரோட தப்பான சாய்ஸ். அவர் தன்னை போல டிசைட் பண்ணிட்டாரு. அவ்வளோ காலம் ஆபிரகாமோடவே இருந்தாரு. ஆபிரகாம் வந்து தேவனோட சஞ்சரிச்சதை பார்த்தாரு. தேவனோட உறவாடினதை, பேசினதை, அற்புதங்களை செஞ்சது எல்லாத்தையும் பார்த்து இவரும் அதெல்லாம் தன்னுடைய லைஃப்ல வந்து அனுபவிச்சவர் தான். ஆனா தனக்குன்னு வரும்போது கடவுளையும் மறந்துட்டாரு, ஆபிரகாமையும் மறந்துட்டாரு. அவருடைய கண்களின் இச்சையின்படி, அவருடைய உள்ளத்தின் வாஞ்ச படி என்ன பண்ணிட்டாரு? அவர் தப்பான ஒரு சாய்ஸை அவரை சூஸ் பண்ணதுனால இத்தனை இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நான் உங்களோட ஷேர் பண்ண போற கேரக்டர் வந்து தானியேல். அவரோட சரித்திரமும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். இதுல நான் எப்படி அவர் வந்து அவரோட சாய்ஸஸ் இருந்தது, எப்படி சூஸ் பண்ணாரு, எதை எப்படி டிசைட் பண்ணாருன்றது தான் இந்த செய்தி. He determined not to defile himself. அவர் வந்து இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு அகதியா, ஒரு கைதியா, ஒரு பாண்டேஜ்ல போறாரு. இஸ்ரவேல்ல இருந்து பிடிப்பட்ட ஒரு வாலிபனா அந்த கேப்டிவ் லேண்ட் பேபிலோனுக்கு போறாரு. அங்க அவருக்கு வந்து பேலஸ்ல ராஜ போஜனமும் ராஜா குடிக்கிற வைனும் அவருக்கு கிடைச்சது. இதுதான் சாப்பிடணும்னு அவரை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? He determined not to defile. அவர் தன்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன், அவருக்கு அதுக்கு சப்ஸ்டிடியூட் ஃபுட்டு ஃபுல் வெஜிடேரியன் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் தன்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டார். பாருங்க, அவரோட வயசு வந்து ஒரு வாலிப வயசு. இந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு வயசு. ஆனாலும் அவருக்கு வந்து அங்கே அவரை வந்து கண்காணிக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோ, அவங்க ஃபேமிலியோ, இல்லை அவங்க சபை தலைவரோ யாரும் அங்கே இல்லை. என்ன மாதிரி வேணால் அவங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வாலிப வயசுலையும் அவர் வந்து டிட்டர்மெண்டாக இருந்தார், தன்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன். இது பயங்கர கடினமான ஒரு சாய்ஸ் அவரை சூஸ் பண்ணினது. அடுத்தது he persisted in serving God. என்ன அவரோட வழியில எது வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மட்டும்தான் நான் சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவில் உறுதியா இருந்தாரு. அடுத்தது steadfast in his faith. அவர் என்ன விசுவாசத்துல அவரை வளர்த்துனாங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் என்னென்ன காரியங்களை தோராவில இருந்து கற்றுக் கொடுத்தாங்களோ அத்தனையிலையும் வந்து அவங்க என்ன, அவர் வந்து அந்த ஃபெய்த்தை விடாம, இது ஒரு அந்நிய பூமி தான், அந்நிய தேசம் தான், அந்நிய பழக்க வழக்கங்கள், அந்நியருக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு மத்தியில தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை அவர் இங்க வந்து உறுதியா நின்னாரு. அதுல இருந்து அவர் விழுந்து போகவே இல்லை. அடுத்ததா he glorified God through all his deeds. அவர் என்னென்ன காரியம் செஞ்சாலும், அவருக்கு என்னென்னலாம் கட்டளை இட்டாங்களோ அதெல்லாம் தான், அந்த வேலையெல்லாம் தான் செஞ்சிருப்பார் கண்டிப்பா. ராஜாவுடைய பேலஸ்ல ராஜாக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யற காரியங்களுக்காக தான் அவரை வந்து பிடிச்சிட்டே போனாங்க. அவர் எந்த காரியம் செஞ்சிருந்தாலும் அந்த காரியத்தின் மூலமா அவரோட டேலண்டோ, அவரோட ஞானத்துக்கோ மேல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரியா தான் அவரோட எல்லா செயலும் அங்க இருந்துச்சு. சரி, இப்படி அவர் எடுத்த சாய்ஸ்னால, டெசிஷன்ஸ்னால என்னென்ன விளைவுகள் இருந்ததுன்னு பார்த்துக்கலாமா? He rose to greater heights in the captive land. பாருங்க, ஒரு பெரிய பதவிக்கு அவர் வந்து உயர்ந்து போனாரு. அந்த நம்ம கூட பெரிய உயர்வுகள் நமக்கு கூட வரலாம். ஆனா நம்ம வேலை செய்யற இடத்துலயும், நம்ம ஊர்லயும், நம்ம இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். ஆனா இது வந்து எங்க இருந்தாரு? அவரோட சொந்த ஊர்லயே கிடையாது. சொந்த ஊர்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம் அவருக்கு. ஆனாலும் இவர் வந்து அந்த பாண்டேஜ்ல அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவருக்கு வந்து ஒரு பெரிதான பதவியை கொடுத்தாரு. அடுத்தது பாருங்க, he served as a best statesman and counselor to kings. ஒரு சாதாரண வேலையிலலாம் கடவுள் அவரை வைக்கவே இல்லை. அவர் ராஜாக்களுக்கு, எதிரி நாட்டு ராஜாக்கே அறிவுரை அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல தானியேலை கொண்டு போய் வச்சாரு.
அடுத்தது he became a great prophet of God. அவர் மனுஷருக்கா மட்டும் இல்லை, கடவுள் தனக்காகவே அவரை வந்து இன்னும் அதிகமா உயர்த்தி அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம்லாம் இந்த காலத்துல கூட அது நிறைவேறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியா அந்த ஒரு அந்நிய தேசத்துல அவரை நிறுத்தினாங்க. கடைசியா பார்க்கணும்னா he is now the role model for young and old till date. அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துக்கு கூட இவர் தானியேல் வந்து ஒரு வாலிப பிராயத்துல இருந்து வயசாகிற வரைக்கும் எத்தனையோ சேலஞ்சஸ் அவரை வந்து ஃபேஸ் பண்ணாரு. எல்லாத்துக்கும் அவரோட கேரக்டர் பியூரா இருந்ததுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தது ஒரு ஒரு வாழ்க்கையினால அவர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஸோ இவரோட வாழ்க்கை, அவரோட டெசிஷன்ஸை பார்க்கும் பொழுது அவரோட கான்சிக்வன்ஸ் வந்து பயங்கர ஆனரபிளா இருந்ததை நம்ம தானியேலோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு கான்ட்ரடிக்டரி கேரக்டர்ஸை பார்த்தோம் நம்ம. ஸோ லெட் us compare their choices, their convictions and their commitments. அவங்களோட சாய்ஸஸ் எப்படி இருந்தது, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ், அவங்க வாழ்ந்த இடத்துல, அவங்க வேலை செஞ்ச இடத்துல, அவங்களோட சாய்ஸஸில், அவங்க எடுத்த முடிவுகளில் ரெண்டு பேர்த்துலேயும் எத்தனை கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. அதனால எப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்சிக்வன்சஸை நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் பைபிளில் வேதத்தில் கொடுத்துருக்குற நிறைய கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணோம்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பிகம் அவர் லைஃப் லெசன்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸை வந்து நம்மளோட லைஃபுக்கு லெசன்ஸை எடுத்துகிட்டு நம்ம வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் இத்தனை பேர்த்தோட கேரக்டர்ஸையும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு வேதாகமத்தில். அதை நம்ம வந்து ஆழமாக படிக்கும்போது, கேரக்டர் ஸ்டடி பண்ணும்போது நம்ம எப்படி வாழணும்னு கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருன்றதையும் நம்ம வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதனால let us also learn to choose what God has prepared for us. கடவுள் ஆல்ரெடி நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அதை நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். எப்படி எது குட்டு, எந்த பக்கம் போனால் பெட்டராக இருக்கும், எந்த வழி பெஸ்ட்டு அப்படின்னு கலங்கி நம்ம சில நேரத்தில் நிற்போம் இல்லையா. நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது, யார் நமக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபீல்டில் இவங்க இருக்காங்க, இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் பெரிய மனுஷராக இருக்காங்க, இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப படித்தவங்களாக இருக்காங்க, நானும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனுஷங்க கிட்டேயே ஓடி நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் கர்த்தர் வந்து அழகா நம்மளுக்கு ஒரு வசனத்தை ப்ராவர்ப்ஸ் 3:5 என்ன சொல்றார் தெரியுமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எந்த பாதையை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்த்தரை விசுவாசிச்சா மட்டுமே நமக்கு நம்மளோட சாய்ஸஸில் நம்ம பெஸ்ட்டான வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் நமக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிற, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற வழியை நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே கூட தானியேலோட வாழ்க்கையில் அவரோட சாய்ஸஸ் பார்த்தோம். லோத்தோட வாழ்க்கையிலையும் அவரோட சாய்ஸஸையும் பார்த்தோம். இப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு ஒற்றுமை என்ன இருந்ததுன்னா, ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃபெய்த்தில் தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆபிரகாமோ கூடவே வாழ்ந்து ஒரு இன்சிடென்ட்டையும் கண்ணால் பார்த்து வாழ்க்கையில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தவர் தான் லோத்து. ஆனால் அவர்னால கரெக்டான சாய்ஸ் எடுக்க முடியல. அந்த தேவையான நேரத்தில் கடவுளையும் மறந்து போயிட்டாரு, அவரோட மென்டராக இருந்த ஆபிரகாமையும் மறந்து போயிட்டாரு. ஆனால் தானியேல் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு மென்டர்ஸோ அவங்க பேரண்ட்ஸோ யாருமே அவர் கூட இருக்கலை இல்லையா. வேற ஒரு அதிகாரத்தின் கீழே இருந்தார், வாலிப வயதாக இருந்தார். இருந்தால் கூட த பெஸ்ட் சாய்ஸை வந்து அவரை சூஸ் பண்ணதுனால தான் அவருக்கு கிடைச்ச பல மரியாதைகள் எல்லாம் நம்ம வந்து தெளிவாக இந்த சத்தியத்தில், இந்த செய்தியில் நீங்கள் நம்ம எல்லாரும் கேட்டோம். ஸோ கர்த்தர் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல காரியங்களை சூஸ் பண்ணுறதுக்கான ஞானத்தை நமக்கு கொடுப்பாரு. ஸோ லெட் us all trust in the Lord with all our heart. கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிர் பயனில்லை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகை அநியாயம் பாவமும் செய்ய அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். தினமடையாது தீங்கும் உண்ணாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையுமே என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஞாயிறு ஆராதனையிலே, இந்த காணொளி வழியாக ஏற்பட்ட இந்த ஆராதனையிலே எங்களை குடும்பமாக கலந்து கொள்ள கிருபை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தாவே நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்திகளிலே கர்த்தாவே
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய இந்த நிலைமையை கர்த்தாவே உணர்த்தியிருந்ததுக்காக உமக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அநேக தருணங்களிலே கர்த்தாவே நாங்கள் சுயத்தை நம்பி இருந்தோம், எங்களுடைய சுயத்தின் மீது சாய்ந்திருந்தோம் கர்த்தாவே, எங்களுடைய சுயத்திலே காரியங்களை நடப்பித்தோம் கர்த்தாவே. கிருபையாய் எங்களை மன்னியும். ஆம் கர்த்தாவே, வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே முற்றிலுமாக உம்மை சார்ந்தவர்களாக, உம்மை நோக்கி பார்த்தவர்களாக, உம்மை நம்பி கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ண தேவரீர் உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆமாண்டவரே, விசேஷமாக வசனத்திலே கூறின பிரகாரமாக உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று கூறப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே, எங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், எங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்களுடைய சமுதாய வாழ்க்கையாக இருக்கட்டும், எதிலையும் ஆண்டவரே உம்மை சார்ந்து நாங்கள் முடிவெடுக்க தேவரீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இம்மட்டுமாக நாங்கள் எடுத்த எல்லா முடிவுகளுக்காகவும் எங்களை மன்னித்து கர்த்தாவே ஆண்டவரே, அதை நிமித்தம் ஆண்டவரே இந்த உலகமே ஆண்டவரே இந்த பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஆம் கர்த்தாவே, இது இந்த மனுக்குலத்தின் சுய நலம், இந்த மனுக்குலத்தின் சுய புத்தி. ஆம் கர்த்தாவே, இதிலிருந்து கர்த்தாவே இந்த உலகத்தை கிருபையாய் நீக்கி கிருபையாய் பாதுகாத்து கர்த்தாவே, மீண்டும் ஒரு முறை கூட கர்த்தாவே இந்த உலகத்தின் பாவத்தை கர்த்தாவே நீர் மன்னித்து மீண்டும் ஒரு முறை கூட கர்த்தாவே மனுக்குலத்துக்கு ஒரு நல் வாழ்க்கையை கொடுத்து கர்த்தாவே அந்த வாழ்க்கையிலே தகப்பனே முழு மனுக்குலமும் கர்த்தாவே உம்மை சார்ந்தவர்களாக, உம்மை நேசித்தவர்களாக, சித்தம் செய்யக்கூடியவர்களாக கர்த்தாவே இருக்க தேவரீர் கிருபை செய்வீராக. ஆம் கர்த்தாவே, எங்கள் மீது அப்படியாக கிருபை செய்து வசனத்திலே கூறின பிரகாரமாக தகப்பனே உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று கர்த்தாவே. அப்படியாக தகப்பனே நாங்கள் நாடி இருக்கும் பொழுது கர்த்தாவே இந்த உலகத்தை நீர் செவ்வைப்படுத்தக்கூடியவர் ஆண்டவரே. எங்களுடைய படிப்பின் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தக்கூடியவர், எங்களுடைய தொழிலின் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தக்கூடியவர் கர்த்தாவே, எங்களுடைய சமுதாய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தக்கூடியவர், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை செவ்வைப்படுத்தக்கூடியவர் ஆண்டவரே நீர். ஆம் கர்த்தாவே, அப்படியாக கர்த்தாவே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாய் நீர் இறங்கி கர்த்தாவே எங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னித்து கர்த்தாவே, எங்களுடைய சுயத்திற்கு மன்னித்து கர்த்தாவே முற்றிலுமாக உண்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தாவே நாங்கள் கற்று பழக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.